கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூன் மாதம் 28ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை இந்த ஓய்வு நாளில் கடைபிடிக்க நம்மை அனைவரும் அழைத்திருக்கிறார். ஆதலால் நாம் அனைவரும் ஆண்டுடைய கூடாததற்கு நாம் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் ஆண்டுடைய சந்திதானத்தில் நாம் போவோம் என்றால் கர்த்தர் நம்மை அவருடைய கண்களால் பார்த்து நம் தேவைகளை ஒவ்வொன்றும் அவர் கண்ணோக்கி நம் உள்ளத்தில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றன என்று அவர் ஆராய்ந்து அறிந்து செயல்பட்டு நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ வழிவகுப்பவர் கர்த்தர் ஒருவரே. அப்படியாக இன்ற நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரோடு ஒன்றித்து இந்த திருப்பலி ஆராதனையில் அவரோடு நாம் சேர்ந்து நாம் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய போஜனத்திலும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பங்கு கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை நாம் ஆண்டவரிடத்தில் முறையிடுவோமாக. இந்த நாளில் சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தில் பாருங்கள். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்றார். வழிகளில் ஒரு திசை காட்டி சுகம் மன நிறைவை உண்டாக்கி நம்மை வழி தவற செய்கிறது. உபத்திரவம் நம் கவனத்தை ஈர்த்து நம்முடைய காலடிகளை மீண்டும் தேவனுடைய சித்தத்திற்குள் திருப்பி விடுகிறது. வேதனைகள் ஒரு தனி தத்துவமான வழியை கொண்டுள்ளது. உபத்திரவம் ஒரு பள்ளிக்கூடம், ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்களை பெரும்பாலும் இருளில் தான் கண்டறியப்படுகின்றன. நம்முடைய சோதனைகள் நம்முடைய பிடிவாதத்தை உடைத்து பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக ஒரு மென்மையான கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை உருவாக்குகின்றன. அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பார்வையில் நாம் நடப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வழிநடத்துபவர். ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, என் இருதயத்தை சீர்திருத்திய போராட்ட காலங்களுக்காக உமக்கு நன்றி. உமது வார்த்தையை நேசிக்கிற கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் ஆண்டவரோடு ஒன்றித்து அவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. In
என்னை மாற்றும் நீ. இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையில் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இந்த வார்த்தைகளை யாரும் மறுப்பதற்கு முடியாது. ஆனாலும் வார்த்தைகளே ஆண்டவருடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆண்டவருடைய வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உச்சரிக்க வேண்டும். மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் அவனுடைய வார்த்தைகளுக்கு அதுக்கு அர்த்தம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் வார்த்தைகளை அர்த்தம் புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தைகளுடைய பலன் என்னவென்று தெரியும். ஏனோ தானா என்று நாம் மனிதத்தில் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கூடாது. அப்படி அவர்கள் அந்த வார்த்தைகளை கொச்சைப்படுத்துவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் தருமடி கொடுப்பார். இது நான் அனுபவித்திருக்கிறேன், நான் கண்ணால நான் அனுபவித்திருக்கிறேன். ஆகையால் நாம் எந்த நிலையில் ஆண்டவரை கூப்பிடுகிறோமோ அந்த நிலையில் நமக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். இதை கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும், கேட்கப்படாதவர்கள் மரத்தம் போதி சாப்பிடும். அதுதான் நான் சொல்லுவேன். ஆகையால் நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கும் போது சாத்தான்கள் சில பசாசுகள் நம்மோடு நம்மை பிடுங்கி நம்மை அனுபவிக்கும். அந்த பசாசான மனிதர்களை நாம் விட்டு விலகுவது நல்லது. அதனால் நமக்கு உடனே எல்லாம் கிடைப்பது அரிது. ஏனென்றால் நாம் அனைவரும் பாவிகள். ஆனால் நாம் ஆண்டவரை நெருங்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அந்த பசாசுகளிலிருந்து நமக்கு விடுதலையாக்கி நம்மை அவருடைய பாதையில் வழிநடத்துவார். அதனால் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? நாம் பாவங்கள் செய்ததால் இனியும் அந்த பாவங்கள் செய்யாமல், பசாசுகளுக்கு அடிமை ஆகாமல், பசாசுகளோட வழியில் நடக்காமல், பசாசுகளுடைய மனிதனிடத்தில் நாம் நெருங்காமல், நாம் அவற்றிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை நெருங்க நாம் அணைத்துக் கொண்டு அதிலிருந்து நாம் மீண்டு நாம் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை இறுக அணைத்து ஆண்டவரிடத்தில் நம் பாவங்களை மன்னிட்டு அறிக்கையிட்டு, ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்தடும், நான் தெரிந்தும் தெரியாமல் பாவங்கள் செய்தேன், சில நேரங்களில் நான் என்னை அறியாமல் கூட நான் பாவங்கள் செய்திருந்தேன், அதிலிருந்து நான் மீண்டு வர என்னை நீர் ஆயத்தப்படுத்தி, என்னை நீ உம் இரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி, என்னை பரிசுத்தப்படுத்தி, என்னை உம்முடைய பாதையில் நடக்க நீர் எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் அனைவரும் ஆண்டவரை கூப்பிடுங்கள். கூப்பிட்டு பாருங்கள். நமக்கு ஒரு நாள் அல்ல, அவர் அந்த வழியை நமக்கு காண்பிப்பார். நாம் தெரிந்தும் நிறைய பாவங்கள் செய்வோம். தெரிந்தும் சில மனிதரிடத்தில் நம்முடைய அன்பை கொடுப்போம். அந்த அன்பு கொச்சைப்படுத்தி விட்டால் அதிலிருந்து நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை வாழ வைப்பார். ஏனென்றால் அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பு என்னவென்று தெரியாது. நாம் முழுமனதோடு ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தும் போது அந்த உண்மையான அன்பு நமக்கு நல்ல ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அந்த அன்பை நாம் அந்த
மூன்றிலிருந்து அந்த அன்பை நாம் பிணைத்து அவர்களோடு ஒன்றித்து வாழ்வோம் என்றால் கர்த்தர் நமக்கு நீண்ட நாட்களாக இந்த உலகம் முடியும் வரை அந்த அன்பை யாரிடமும் யாரும் நம்மை அந்த அன்பை பிரிக்க முடியாது. ஆனால் சாத்தானுடைய பசாசனுடைய அன்பை நாம் எடுத்துக்கொண்டு நாம் பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அதை பார்த்து நமக்கு விடுதலையாக்கி நம்மை அவருடைய பாதையில் நம்மை வழிநடத்துவார். ஆகையால் நீங்கள் உண்மையான அன்பை மனிதனிடத்தில் செலுத்தும் போது என்ன என்று யோசனை செய்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் முறையிடுங்கள். ஆண்டவரே, நான் தெரிந்தும் செய்தோனோ தெரியாமல் செய்தோனோ எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, ஆனால் நான் உங்களுடைய பிள்ளை, இந்த பிள்ளையை நீர் ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்துகின்றேன். ஆகையால் உம்முடைய உண்மையான அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் சில நேரங்களில் பசாசுகளோடு நான் உறவாடி கொண்டிருந்தாலும், பசாசுகள் வழியில் நடத்திருந்தாலும், பசாசுகளோடு நான் வாழ்க்கை பயணத்தில் நடத்திருந்தாலும், இனியும் நான் அதிலிருந்து என்னை நான் மீட்டுக் கொண்டு உம்முடைய பாதையில் நான் வர வேண்டும் என்றால் நீர் என்னை ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி மன்றாடும் பொழுது இயேசுவின் நாமத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் நாம் செல்வோம். அப்படியாக இனி நீங்கள் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும், தெரிந்தும் செய்திருந்தாலும், தெரியாமல் செய்திருந்தாலும், இனி ஆண்டவரிடத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு என் வாழ்க்கை பாதையில் நீர் எனக்கு வழிகாட்டியாகவும் துணையாகவும் பக்கபலமாகவும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். அப்படியாக இன்றைய நாளில் நான் கொடுப்பது யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 12 முதல் 12 13 படித்து பாருங்கள். கீழ்ப்படிதலும் பூரண மகிழ்ச்சியும். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாகிறது. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிறதான நமது புரிதலையும் நடைமுறையையும் ஆழப்படுத்த இந்த வசனங்கள் நம்மை அழைக்கின்றன. நாம் ஏதோதானோ என்ற மனிதத்தில் உறவை கொடுக்கும் பொழுது அந்த உறவு, அந்த அன்பு நம்மை கொச்சைப்படுத்திவிட்டால் நாம் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் மறுபடியும் நாம் பசாசுகளோடு நெருங்காமல், பசாசுடைய வழிகளில் செல்லாமல், பசாசுடைய வழிகளில் வாழாமல் நம்மை ஆண்டவர் அதிலிருந்து மீட்டு நம்மை அவருடைய பாதையில் அழைக்க செல்கின்றார். அதனால்தான் இன்றைய நாளில் இந்த வசனம் நம்மளுக்கு தெல்ல தெளிவாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. நாம் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது என்றார். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல என்பது அன்பின் அளவையும் முன்மாதிரியையும் வெளிப்படுத்துகிறது. அன்பு என்பது நமக்கு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும் என்று படங்கள் இருக்கின்றன. அளவுக்கு மீறினால் ஒரு அன்பை நாம் கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த அன்பு அசிங்கமாக தான் இருக்கும். ஏனென்றால் அந்த அன்பை நாம் தெரியாமல் எவ்வளவோ நாம் செய்திருந்தாலும் அந்த அன்பு அது கொச்சையாகத்தான் இருக்கும். அதனால் கடவுள் சொல்கிறார், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல என்பதை அர்த்தம் அன்பின் அளவையும் முன்மாதிரியும் வெளிப்படுத்துகிறது. அதன் அளவுகோல் இனி சுயநலமாகவோ அல்லது கைமாறாகவோ செய்வது அல்ல, மாறாக கிறிஸ்துவின் சொந்த அன்பே ஆகும். தன்னையே அர்ப்பணிக்கும் உண்மையுள்ள மன்னிக்கும் மற்றும் தியாகம் நிறைந்த அன்பாகும். கிறிஸ்து மனிதரிடம் அன்பு செய்வது போல நாமும் அன்பு செய்வதற்கு கிருபை, தாழ்மை மற்றும் அவரை தொடர்ந்து நிலைத்திருப்பது அவசியம். நீங்கள் அன்பை கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் அசிங்கப்பட்டு விட்டால் அதில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிக்கும் மனப்பான்மை ஆண்டவருக்கு மட்டும் உள்ளது. அந்த மன்னிப்பு மனப்பான்மை இருக்கும் பொழுது ஆண்டவர் கிருபையும் மனத்தாழ்மையும் அவரில் தொடர்ந்து நிலைத்திருக்கும். சில சமயங்களில் மனிதத்தில் நாம் அன்பை கொடுக்கும் பொழுது, அன்பை செலுத்தும் பொழுது அந்த அன்பு நமக்கு கொச்சையாக இருக்கும். அதனால் உண்மையான அன்பை நாம் அளவுகோல் மாறி அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் மனிதனிடத்தில் உண்மையான அன்புக்கு ஒன்றுமில்லை, ஜீரோ. அதனால் நீங்கள் இனியும் அன்பை கொடுக்கும் பொழுது நிதானமாக அன்பை கொடுங்கள்.
நிதானமாக அன்பை செலுத்துங்கள், நிதானமாக பகிர்ந்து பேசுங்கள். ஒரு முறை அடிபட்டு விட்டால் அதிலிருந்து ஒரு முறை நாம் சேற்றிலிருந்து நாம் கழுவி நாம் வெளியே வந்து விட்டால் மறுபடியும் அந்த சேம்பருக்கு போகக்கூடாது, அது அசிங்கம். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் நெருக்கத்தின் சூழ்நிலையிலும் அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் அந்த அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு வழிமுறையாக அந்த அன்பை நீங்கள் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் மனிதர்கள், அனைவரும் பாவிகள். இந்த பாவிகளான மனிதர்களிடத்தில் நாம் உண்மையான அன்பிற்கு அங்க விலை கிடையாது. கர்த்தர் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார், ஒரு முறை நாம் அன்பை செலுத்தும் பொழுது அந்த அன்பு நம்மளுக்கு அசிங்கப்பட்டு விட்டால் அந்த அன்பில் நாம் உறவு வைக்கும் பொழுது கசப்புகள் இருக்கும். அப்படியாப்பட்ட அன்பு தேவையில்லை. அதனால் நீங்கள் அந்த அன்பிலிருந்து வெளியில் வரும் பொழுது கிருபையும் மனத்தாழ்மையும் தொடர்ந்து நிலைத்திருப்பது அவசியம். நானும் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கின்றேன். ஆனாலும் கர்த்தர் என்னை மனத்தாழ்மையிலும் அவருடைய கிருபையாலும் என்னை அதிலிருந்து மீட்டார். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனபாரங்கள், மனக்கவலைகள், பேராசைகள் இருக்கும், மன போராட்டங்கள் இருக்கும். அவற்றை அனைத்தையும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். பூமியில் தன்னுடைய காலம் முடிவுக்கு வருகிறது என்பதை அறிந்த இயேசு தன்னுடைய மிக முக்கியமான போதனைகளை தமது சீஷர்களுக்கு அளித்தார். இந்த நெருக்கமான சூழ்நிலையில் கிறிஸ்துவ சீசத்துவத்தின் அடையாளமாகிய அன்பை அவர் வலியுறுத்தினார். அன்பு குறித்த போதனை சீஷர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. கிறிஸ்துவ விசுவாசத்தின் அன்பு தரையாகிய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இயேசு சீஷர்கள் மீது காட்டிய அன்பை பிரதிபலிக்கும் விதத்தில் விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய அழைப்பாகவும் இது அமைகிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் விசுவாசிகளின் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் இப்பகுதி அடையாளப்படுத்தப்படுகிறது. விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதன் மூலம் சபைக்குள் இருக்க வேண்டிய ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் வெளிப்படுத்துகிறது. குணமாக்கவும் சீர்படுத்தவும் சமாதானத்தை ஏற்படுத்தவும் வல்லமையுள்ள அன்பின் உருமாற்றம் தன்மையை பிரதிபலிக்கிறது. இவரை அன்பு என்பது நம் தேவைகளை விட மற்றவர்களின் தேவைக்கு முன்னுரிமை அளிப்பதாகும். இயேசு தமது சீஷர்களிடம் அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் தங்கள் ஜீவனை கொடுப்பதே எல்லா அன்பையும் விட தலை சிறந்த அன்பாகும் என்று விளக்கினார். இயேசு சிலுவையில் ஜனங்களுக்காக தம் ஜீவனை கொடுத்ததன் மூலம் அந்த அன்பை நிரூபித்து காட்டினார். அதை காட்டிலும் சிறந்த அன்பு ஒன்று இந்த உலகில் இருக்கவே முடியாது. ஆண்டவரிடத்தில் அன்பை தவிர வேறொன்றுமில்லை. அப்படியாக ஆண்டவர் தம் சீஷர்களுக்கு உண்மையான அன்பை செலுத்தினார். ஆண்டவர் கொடுக்கும் அந்த அன்பு, அவருடைய அன்பு இந்த உலகத்தில் வேறு எதை காட்டிலும் அந்த மாதிரி அன்பு இருக்க முடியாது என்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகில் உண்மையான அன்பு என்று இல்லவே இல்லை. ஆண்டவர் கொடுக்கும் உண்மையான அன்புதான் ஒரே அன்பு. அதனால் நீங்கள் அந்த அன்பில் பிணைக்கும் பொழுது, அந்த அன்பை நீங்கள் ஒருவரோடு ஒன்றித்து அந்த அன்பில் வாழும் போது அதில் கசப்புகளும் வேதனைகளும் மனபாரங்களும் இருக்கும். அதனால் அந்த மாதிரி அன்பில் நீங்கள் வாழாமல் என்னை பின்பற்றி நடங்கள் என்றார். நாம் அனைவரும் அந்த மனிதர்களுக்கு கொடுக்கும் அந்த அன்பை விட்டுவிட்டு நாம் ஆண்டவருடைய பாதையில் செல்வோம், ஆண்டவருடைய அன்பில் நாம் வளருவோம். அப்படியாக இதைவிட பெரிய அன்பு யாரிடத்திலும் இல்லை என்பது ஒரு முழுமையான அளவுகோலை நிலைநாட்டுகிறது. ஒருவரின் உயிரை தியாகம் செய்வது என்பது முழுமையான அர்ப்பணிப்பை குறிக்கிறது. சிநேகிதருக்காக என்பது உண்மையான நபர்களுக்காக வழங்கப்படும் அன்பு. இயேசு நமக்கு வரவிருக்கும் மரணத்தை ஒரு நட்பின் செயலாக புரிந்து கொள்ள சீஷர்களை ஆயத்தப்படுத்தினார். நாம் எல்லோரும் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு அழைக்கப்படவில்லை என்றாலும் நம்மை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் தியாக அன்பிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு தம்மை பின்பற்றியவர்களுக்காக இட்ட முக்கிய கட்டளையாகும் இது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவர் இருளில் நடவான், ஆண்டவரை பின்பற்றுகிற இருட்டில் கூடும் அவர்களுக்கு வெளிச்சமாகவா. அப்படியாக நீங்கள் மனிதனிடத்தில் கொடுக்கும் அன்பை விட நீங்கள் எதிர்த்தில் கொடுக்கும் அன்பு மிக
மிகவும் முக்கியமாகும். ஆகையால் நீங்கள் உண்மையான அன்பை என்னிடத்தில் தேடும் பொழுது உங்களுக்கு உண்மையான அன்பு நான் வழங்கப்படுவேன் என்றார். அப்படியாக மற்றவர்களை சாதாரணமாகவோ அல்லது நிபந்தனையுடன் நேசிப்பதற்கு பதிலாகவோ நமது அன்றாட உறவுகளில் கிறிஸ்துவருடைய தன்னலமற்ற தியாக அன்பை பிரதிபலிக்குமாறு விசுவாசிகளை தூண்டுகிறது. கிறிஸ்து அன்பு செய்தது போல அன்பு செய்வது கிறிஸ்துவ வாழ்வின் உச்சகட்டமாகும். உண்மையான மகிழ்ச்சியானது, உண்மையான அன்பானது மற்றும் தேவனுக்கான ஐக்கியத்திலிருந்து உருவாகிறது. தெய்வீக மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவதற்காகவே அந்த அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் அனைவரும் காணிக்கை பாடலை பாடி காணிக்கைகளை கடந்து செல்வோம். ஆண்டவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார்.
ஆண்டவரை நாம் உள்ளத்திலிருந்து காலத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றும் நமக்கு இரட்டிப்பாக கொடுக்கின்றவர். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஆண்டவரோடு ஒன்றித்து நாம் அவருடைய போஜனத்தில் பங்கு கொள்ள நாம் தயாராகுவோம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதற்கெல்லாம் ஒன்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் உள்ள இறைவனும் தத்தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் மகிழ்ச்சி மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றதும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் ஆண்டவருடைய போஜனத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய திருவுடலின் திரு ரத்தத்தையும் பகிர்ந்து கொள்வோமாக. நன்றியோடு அவரை நாம் துதித்து பாடுவோமாக.
நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் கூப்பிடுங்கள். உங்கள் தேவைகள் ஆண்டவர் கேட்பார். நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அழகான கண்களால் நம்மை ஏறெடுத்து பார்க்கின்றார். ஆதலால் நாம் அனைவரும் ஆண்டவரை அவருடைய கண்களால் நாம் பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு ஒன்றித்து நம்மை அவர் இருங்க நினைக்கிறார். அப்படியாக இந்த நேரத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பரமபிதாவே, உமது மாறாத அன்புக்காகவும் எங்கள் வழிகளை வழிநடத்துவதற்காகவும் உமக்கு நன்றி. எங்கள் விருப்பத்தை உமது சித்தத்துடன் இணைக்குமாறு கேட்டு இன்று நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பல வேளைகளில் உமது உதவியை நாடாமல் எங்கள் சுய புத்தியை சார்ந்து முடிவுகளை எடுக்க முயற்சிக்கும் நேரங்களுக்காக எங்களை மன்னியும். நாங்கள் உடனடியாகவும் முழு இதயத்தோடும் உண்மையான சந்தோஷமான ஆவியோடும் உம்மை பின்பற்றும்படி உமது பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்புமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் உமது கட்டளைகளை கட்டுப்பாடுகளாக எண்ணாமல் உண்மையான சுதந்திரத்துக்கு வழிவகுக்கும் பாதுகாப்பு எல்லைகளாக கருதுவோமாக. இயேசு தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சிலுவையை சந்தோஷமாக சகித்தது போலவே எங்கள் கண்களை உம்மிடத்தில் நிலைநிறுத்துவோம். உமது நோக்கங்களை நம்புவோம். எங்களுக்கு உதவும். தேவனே, எங்கள் கீழ்ப்படிதல் மற்றவர்களுக்கு ஒளியாகவும் எங்கள் வாழ்க்கையில் உமது கிருபையின் ஆழகான பிரதிபலிப்பாகவும் மாறும்படியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட உமது மகிழ்ச்சியால் எங்களை நிரப்பும். பிதாவே, உம்முடைய குமாரன் கல்வாரி சிலுவையில் நொறுக்கப்பட்ட போது தாம் போதித்தபடியே செய்தார். அவர், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நாங்களும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒற்றுமையாக வாழ எங்களுக்கும் உதவி செய்யும். இயேசுவின் வெளியேறி பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். கண்களை மூடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.